டேய் மச்சி. ஹே மச்சி சொல்டா. டேய் ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ்ல எப்படிடா போச்சு? டேய் சூப்பரா போச்சுடா. ஆபீஸ் சுத்திலாம் பாத்தியா? ஆபீஸ் எல்லாம் அப்படியே பயங்கரமா இருக்கு மச்சி. அவ்வளோ ஹைட்டு, பயங்கரமான லொகேஷன் மச்சி. அங்க இருந்து பார்த்தா மொத்த சிட்டியா தெரியுது மச்சி. டேய் டீம்மேட்ஸ் எப்படிடா இருந்தாங்க? டீம்மேட்ஸ் டேய் அவனுங்கலாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்டா எனக்கு இன்னையில இருந்து. டேய் பக்கத்துல உட்கார்ந்து அப்படியே செம்ம ஜாலி மச்சி. ஓ கூட இருந்த மாதிரி இருந்தது மச்சி எனக்கு. சூப்பர் மச்சி. டேய் மேனேஜர் எப்படிடா இருந்தாரு? அங்கதான் பாயிண்ட். மேனேஜர் வேற லெவல். இந்த மாதிரி ஒரு சொக்க தங்கமான மனுஷனா நான் பார்த்ததே இல்ல மச்சி. டேய் நான் போயிட்டு சாருன்னு கூப்பிடுறேன். தம்பி சாருன்னு கூப்பிடாதப்பா, பேர் சொல்லி கூப்பிடுன்றாரு. எனக்கு ஒரே பதட்டமா போயிடுச்சு மச்சி. தோல் மேலாம் கை போட்டு பேசுறாரா. ஏய் எப்படி இந்த மாதிரி பெரிய மனுஷன் எல்லாம் இருப்பாங்க. வேற லெவல் மச்சி. அவரு சொக்க தங்கம்னு பேரு. மிச்சம்னு ஏன் ஒரு தாண்டா வேற லெவல் மச்சி. வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். 6 months later. டேய் மச்சி. சரி மச்சி சொல்றா. ஆபீஸ்ல எப்படிடா போச்சு? அட போடா, என்ன ஆபீஸ் என்ன இது. டேய் என்னடா இவ்வளவு சொல்லிச்சுக்கற? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? டேய் மச்சி, டேய் டீம் மேட்ச பத்தி அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒன்னு சொன்னேன் பாத்தியா, அது எல்லாமே தப்பு மச்சி. டேய் நேர்ல ஒரு மாதிரி பேசிட்டு பின்னாடி போய் வேற மாதிரி பேசுறானுங்கடா. ஏதாவது டவுட்னு போய் கேட்டா போதும் சொல்லவே மாட்டானுங்கடா, மூஞ்ச காட்டுறானுங்கடா. மூஞ்ச காட்டுறானுங்களா? டேய் போய் மேனேஜர்ட்ட சொல்ல வேண்டியதான்டா. மேனேஜர் கிட்ட நீ வேற அவர்கிட்ட போய் சொன்னா இதெல்லாம் ஆபீஸ்ல இப்படிதான் தம்பி இருக்கும், போய் வேலையை பெருப்போ அப்படின்றாரு. ஏய் மச்சி வீக்கெண்ட்ல லாகின் பண்ண சொல்றாரா. இதெல்லாம் இருக்கட்டும், ஒர்க் ப்ரெஷர்ல அன்னைக்கு ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பிரேக் டைம் எடுத்துட்டா. அதுக்கு போட்டு எல்லாத்துக்கு முன்னாடி அவமான பத்தி டேமேஜ் பண்ணி விட்டாரா. ஆரம்பத்துல எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே போயிடுச்சு மச்சி. போடா. 1 year later. டேய் மச்சி என்ன ஆட்ட அறுத்துட்டாங்க போலயே. அது ஆட்ட போயிட்டு வந்து கேட்டேன் மச்சி. ஆபீஸ் டேய் 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 ஆபீஸ் போயிட்டு வந்து ஏன்டா லேப்டாப் பேக்கறதுக்கு அப்படி போடுற? இதனாலதான் மச்சி இவ்வளவு பிரச்சனை. ஒருத்தாதான் சரியா வரும். டேய் என்னடா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஹைக் போட போறாங்க ஜாலியா இருப்பேன்னு பார்த்தா இவ்வளவு கடுப்பாகுற. ஹைக் மச்சி சும்மா சுத்திட்டு இருந்தவன் நல்லா சிங்சா கொட்டினவன் இவனுக்குலாம் நல்லா தூக்கி குத்துட்டானுங்க மச்சி. உனக்கு எதுவுமே கேட்காம நல்லா ராத்திரியும் பகலுமா வேலை செஞ்ச மத்தியா. அவன் நான் பார்த்து கேக்குறானுங்க, என்னப்பா தம்பி வேலை பார்த்த அப்படின்னு கேக்குறானுங்க மச்சி. மச்சி அதெல்லாம் இருக்கட்டும் மச்சி. ஐக்குன்னு ஒண்ணு கேட்ட மச்சா, எவ்வளவு தெரியுமா காசு குத்தானுங்க? வெறும் 300 ரூபா மச்சி. 300 ரூபா குத்தானுங்க மச்சி. நல்லா அப்படியே ஐயோ ஐயோ. என்னடா சிரிக்கிற? சரி சரி போயிட்டு வந்துட்டியா என்ன? மச்சி இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷர் ஜாயின் பண்ணிருக்கான் மச்சி. 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தா மாதிரியே இருக்கு மச்சி. அந்த ஆட்டை எப்போ இருக்க போறானுங்க தெரியல மச்சி. பாருங்க மச்சி.